சப்ரஸ் பண்றது. அதாவது மூடி வைத்து யார்கிட்டயும் சொல்ல முடியாம, எதுவும் பண்ண முடியாம, அதுல ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷனா மாறும்போது, அது உங்களுக்கு வேற விதமா டைவர்ட் ஆகுது. அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் அடிக்ஷன். அடிக்ஷன்னா அவங்களுக்கு வாழ்ந்து தான் ஆகணும். ஆனா விருப்பமில்லாத வாழ்க்கை. ஏதோ ஏனோ தானோன்னு வாழ்றது. அப்போ இந்த மாரி ஆல்கஹால், வேற மாரி சப்ஸ்டன்ஸ், அ அந்த மாரி ஸ்மோக்கிங் இதுக்குள்ளலாம் அவங்க போறாங்க. இதுக்கு காரணமே சஃபகேஷன் தான். அவங்க எமோஷனல் ட்ரெயின் அவங்களால பண்ண முடியல. இது அடிக்ஷன். சில பேரால சுத்தமா டாலரன்ட்டே இல்லாம சூசைடுக்கு போயிடுவாங்க. சூசைடுன்றது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். அதாவது சில பேருக்கு இது உடனே நிகழும். சில பேருக்கு இது அடிக்ஷனுக்கு கொண்டு போயிடும். சில பேர் அடிக்ஷனுமே வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சூசைடு மாரி தானே! உங்க உங்களோட ஹெல்த்த நீங்க அழிச்சுக்கிறீங்க. அதனால தான் நான் டிப்ரஷன் வந்து டூ பி அட்ரஸ்டு அப்படின்னு சொல்றேன். ப்ரொஃபஷனல் சப்போர்ட் தேவை. முதல்ல அத அட்ரஸ் பண்ணுங்க. அதுலேருந்து வெளிய வர பாருங்க. அடிக்ஷனுக்கும் சொல்யூஷன் இருக்கு. ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணணும். எதனால இது உருவாகுச்சு அப்படிங்கிறது திங்க் பண்ணி அத எப்படி ரிலீஸ் பண்றதுன்றதுக்கு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். தேங்க் யூ.